வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி ஒரு இன்ஸ்டாலேஷன் ஒன்று பண்ணி கொடுத்துருந்தோம். இது பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் போய் போட்டு கொடுத்துருந்தோம். இங்கே நம்ம என்ன மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம், எப்படி பண்ணியிருக்கிறோங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நாம் போடுற அடுத்தடுத்து சோலார் சம்பந்தமான வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிடலாம். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். இது எலக்ட்ரானிக் சிட்டியிலேருந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ட்ராவலு. அது போக இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மொத்த போரோட ஆழம் 600 அடி இருந்தது. 700 அடி போரு. நாங்கள் பிளான் பண்ணது ஒரு 600 அடிக்கு மோட்ரு வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். 600 அடிக்கு நாங்கள் செலக்ட் பண்ண மோட்ரு பம்பு என்னன்னு பார்த்திங்கன்னா 3 HP சோலார் வாட்டர் பம்பை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். அது போல் இவங்களுக்கு ஏக்கரும் பார்த்திங்கன்னா நிறைய. ஸோ அப்போ நாங்கள் என்ன சொன்னோம்னா 2 மோட்ரு மாதிரி அமைச்சிக்கிடலாம். சேஞ்ச் ஓவர் போட்டு ஒரு போர்வெல் மோட்ரு, இன்னொரு பண்ணைக்குட்டை மோட்ரு போட்டு நீங்கள் ஃப்ரீ டைங்களில் போர்லேருந்து தண்ணி எடுத்து பண்ணைக்குட்டையில் சேமிச்சுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி பாய்க்க வேண்டிய நேரங்கள்லேருந்து பண்ணைக்குட்டை மோட்டரை போட்டு நீங்கள் விவசாயம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களும் சரி அப்படின்னாங்க. அவங்களுக்கு ஏன்னா இல்லைனா இந்த 600 அடி 700 அடியிலேருந்து அவங்க விவசாயம் பார்க்கணுன்னா குறைஞ்சது 7.5 HP போட்டால் தான் ஒரு 1.5 இன்ச் தண்ணி 2 இன்ச் தண்ணியாவது எடுக்க முடியும். ஸோ அதுக்கு இது பட்ஜெட்டும் கம்மியாகவும் ஆயிரும். அது போக தண்ணியும் நிறைய தண்ணி எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஐடியா கொடுத்துருந்தோம். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ நாங்கள் அட்வான்ஸ் வாங்கிட்டு ஒரு 1 வீக் கழித்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ண போயிருந்தோம். அதோட வீடியோ தான் பார்க்குங்க. இது பார்த்திங்கன்னா பண்ணைக்குட்டையில் உள்ள மோட்ரு 3 HP மோட்ரு. இது லைட்டிங் அரெஸ்ட்டு, பேனலு, செட்டப்பு எல்லாமே ஒரு ப்ராப்பராக இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்களுக்கு திருநெல்வேலியிலேருந்து நம்ம பண்ணி கொடுத்தது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அங்கே இவ்வளோ குவாலிட்டியாக பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை. ஸோ நிறைய பேர் அங்கே கர்நாடகாவிலேருந்து அவங்க கூப்பிட்ருக்காங்க. நிறைய பேர் அவங்க சைட் விசிட் பண்ணதுக்காண்டியே போகலை. வாரேன்னு சொல்லிவிட்டு, ஏன்னா தூரம் போனால் ஆர்டர் தருவாங்களா தரமாட்டாங்களாங்கிற ஒரே டவுட்டில் அவங்க யாருமே போய் சைட்டை போய் விசிட் பண்ண போகல. ஆனால் நம்ம நம்பி போயிருந்தோம். ஏன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஜெக்டை பண்ணி கொடுப்போங்கிறது தெரியும். அது போக எவ்வளோ தூரம்னாலும் சரி அதுக்குரிய ப்ராஜெக்டை நல்லபடியாக பண்ணி கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரேஷியோ அதிகமான ரேஷியோ நம்ம வச்சுருக்கனால நம்ம தைரியமாக போனோம். நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து அங்கே போகிறதுக்கே எனக்கு ஒரு 14 மணி நேரத்துக்கு மேலே ஆகி போச்சு. இருந்தாலும் நாங்கள் போய் அடுத்த நாள் காலையில் போய் சைட் விசிட் பண்ணிவிட்டு பண்ண பட்சத்தில் இவங்களுக்கு இந்த 600 அடியிலிருந்து 3 HP போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்து இந்த பண்ணைக்குட்டையில் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு 1.25 இன்ச் டெலிவரி தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் அது சம்மந்தமான இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இதுக்கப்புறம் இந்த பண்ணைக்குட்டையில் கொஞ்சம் நேரம் தண்ணியை நிறச்சி அந்த தண்ணியோட ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும். இது ஆக்சுவலாக போர்லேருந்து வர தண்ணி. இது நம்மளோட ட்ரைவு. இந்த ட்ரைவுக்கும் பார்த்திங்கன்னா 3 வருஷம் வாரண்ட்டி, மொபைல் ஆன் ஆஃப், ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன் எல்லாமே இருக்குது. மோட்ரு அது போக பேனலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 25 வருஷம். ஸ்ட்ரக்சருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா GA ஸ்ட்ரக்சரு பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ அந்த பண்ணைக்குட்டையிலேருந்து இன்னொரு மோட்ரு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதுலேருந்து வரக்கூடிய தண்ணியை பாருங்கள். இது 2 இன்ச் டெலிவரி ஃபுல் ப்ரெஷராக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதனால தான் அவங்களுக்கு 2 மோட்ரு செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்களுக்கு இந்த சிஸ்டம் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் என்னென்னா அவங்க சின்னதாக தான் பண்ணைக்குட்டை வச்சுருந்தாங்க. ஸோ அதை நான் பெருசுப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.